வணக்கம் தோழர்களே, இது உங்களோட ஜோதிஷ் மற்றும் நானும் ஜோதி. இன்று நாம பாரதம் அகமும் புறமும் என்ற தொடர் வழியாக மகாபாரதத்தின் நுண்ணிய தத்துவங்களை உங்களோடு பகிரப்போகிறோம். நம்ம மக்கள் சொல்வாங்க, இந்த பூமி புண்ணிய பூமி. கோயில்கள், குளங்கள், அன்னதான சத்திரங்கள், இது வெறும் கட்டிடமல்ல, நம் பண்பாட்டு அடையாளங்கள். ஆனா அந்த புனிதத்தின் அடிப்படை பக்தியும் ஞானமும் தான். மகாபாரதம் ஒரு போர் கதை இல்ல, அது நம்ம உள்ளும் புறமும் நடந்து கொண்டிருக்கும் போரின் கதை. அதுல பார்க்கும்போது குந்தி தேவி சூரியனை வழிபட்டு கர்ணனை பெற்றதை பார்த்து இது சாத்தியமா யோசிக்கிறோம். ஆனா இதுக்கு உள்ள தத்துவம் என்ன? இது எல்லாம் வெளிப்புற கதைகள் போல தெரியலாம். ஆனா உண்மையில அது நம்ம அக அறிவு, ஆன்ம உணர்வை அடைய சொல்லும் குறியீடுகள். பஞ்சபாண்டவர்கள் நம் ஐம்புலன்கள், கௌரவர்கள் நம் ஆசைகளால் ஆட்டம் போடும் மன ஓட்டங்கள். திரௌபதி சக்தி, அவள் ஐவருக்கும் மனைவியா இருந்தது. ஒவ்வொரு புலனும் ஒரே சக்தியால் இயக்கப்படுது என்பதின் அடையாளம். அந்த சகுனி நம் மனம். சாமானியமான ஒரு சூதாட்டம் இல்ல, நம்ம வாழ்க்கையின் முழு சுழற்சி தான். மனமும் ஆன்மாவும் உடலும், இதுல யாருக்கு வழிகாட்டும் அறிவு இருக்குதோ அவர்தான் வாழ்க்கையை வெல்லுறாங்க. அந்த அறிவு தான் கண்ணன். அந்த ஒளி வழிதான் நம்ம பயணிக்கணும். இந்த மகாபாரத கதை நீங்கள் யார்னு நினைக்கிறீங்க என்பதை விட நீங்கள் யார் ஆக வேண்டும் என்பதை சொல்லுது. இன்னும் நிறைய கதைகளும் எண்ணங்களும் தத்துவங்களும் உங்களுக்காக காத்திருக்கு. பரத கண்டமாகிய இந்திய தேசம் ஒரு புண்ணிய பூமி, தெய்வீகம் பொருந்திய பூமி என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். இதனை மெய்ப்பிக்கும் அளவில் இன்று நாடு முழுவதும் கோயில்களும் அன்னதான சத்திரங்களும் குளங்களும் இருந்து வருகின்றன. திருவிழாக்கள் தொன்று தொட்டு நடந்து வருகின்றன. தெய்வ நம்பிக்கையுடன் மக்கள் நன்னெறியில் வாழ்வது மட்டுமல்லாமல் தான தருமங்கள் செய்து தெய்வத்தை வழிபடுகின்றனர். இந்த உண்மையான பக்தி நெறியை எந்த சமயமும் அசட்டை செய்ததில்லை. ஒவ்வொரு சமயமும் ஒரு முழுமையான தெளிவான வாழ்க்கை முறையை வகுத்து காட்டி அதை பின்பற்றினால் விரைவாகவும் எளிதாகவும் அந்த லட்சியத்தை அடைய முடியும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. நம் நாட்டு முன்னோர்களாகிய ஞானிகள் தம் தவ வலிமையால் இறை அனுபவங்களை நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் திருமுலர் திருமந்திரம் என்ற கருத்திற்கு இணங்க மகத்தான உண்மை ஞான தத்துவங்களும் வாழ்க்கை தத்துவங்களும் நிறைந்த மகாபாரதம், இராமாயணம் போன்ற இதிகாசங்கள் மூலம் மனித வாழ்க்கையில் தன்னை தானே மேம்படுத்திக் கொள்வதற்கான பல அறிவுரைகள் அகத்திற்கும் புறத்திற்குமாக விவரித்து இருக்கின்றார்கள். ஆனால் தன்னை அறியாத மனிதன் அகமாகிய பழத்தை அருந்தாமல் புறமாகிய டோலை அருந்துவது அவனுடைய அறியாமையாகும். வாசகர்களின் தத்துவ சிந்தனைக்கு கீழே சிலவற்றை குறிப்பிடுகிறேன். மகாபாரதம் 1. குந்திதேவி சூரியனை தோத்திரம் செய்து கர்ணனை பெற்றாள். 2. குந்திதேவியும் மாத்திரியும் தேவர்களை தோத்திரம் செய்து 5 பிள்ளைகளை பஞ்ச பாண்டவர்களை பெற்றனர். 3. திரௌபதிக்கு 5 புருஷர்கள் ஆனார்கள். 4. கௌரவர்கள் 100 பேர். அவர்கள் பிறந்த விதம் இவைகள் உலகியல் அறிவுக்கு பொருந்துமா என்று வாசகர்களை யோசிக்க கேட்டுக்கொள்கிறேன். புறப்பொருள்: இன்றைய உலகில் பஞ்ச பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 பேரும் சகோதரர்கள், பங்காளிகள். துரியோதனன் சுயநலம், சூது, வாது, பொறாமை, பெருமை போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவன் என்றும் தருமர் தரும சிந்தையுடன் நீதி நேர்மையாக வாழ முற்பட்ட பஞ்ச பாண்டவர்களை சேர்ந்தவர் என்றும் அறிவர். இவர்களுக்குள்ள நாட்டை இருபாகமாக பகிர்ந்து கொடுக்க தீய எண்ணமுள்ள துரியோதனன் மறுத்து விட்டான். கண்ணன், பீஷ்மர், துரோணர் போன்ற பெரியோர்கள் அறிவுரை கூறியும் மூர்க்கன் துரியோதனன் ஊசி முனையிடமும் தர மறுத்து போர் புரிந்து இறுதியில் மாண்டான் என்பதாம். கண்ணபிரான் துணை கொண்டு அதர்மத்தை அழிக்க தர்ம போர் புரிந்து பஞ்ச பாண்டவர்கள் வெற்றியடைந்தனர் என்பதாகும். இக்கதையினை இன்று உலகில் சகோதரர்கள், பங்காளிகள், நிலபுலன்களுக்கு சண்டையிட்டுக் கொள்ளும் போது நீய குணமுடையவனை துரியோதனன் என்றும் சாந்த குணமுடையவனை தருமர் என்றும் ஒப்பிட்டுச் சொல்வதைத்தான் பெரும்பாலும் இன்றைய மக்கள் அறிந்துள்ளார்கள். இதன் அகப்பொருளாகிய ஞானத்தை அறிந்தோமா எனில் ஒரு சிலரே இருப்பர் எனலாம். அகப்பொருள்: ஞானிகளின் கருத்து என்னவெனில் பஞ்ச பாண்டவர்கள் சோல் கான்ஷியஸ் ஆன்ம உணர்வு உடையவர்கள், கௌரவர்கள் பாடி கான்ஷியஸ் சரீர உணர்வு உடையவர்கள் என்பதே ஆகும். இவ்வுலகம் பஞ்ச பூதங்களால் ஆனது, அதாவது பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்பதாகும். முறையே அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது என்றும் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்றும் கூறுவர். ஆதலின் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவை கருவிகளாகும். அண்டமாகிய இவ்வுலகு எப்படி பஞ்ச பூத கலப்பினாலும் சூரிய சந்திரர்களாலும் இயக்கப்படுகின்றதோ அதுபோல் இவ்வுடல் பஞ்ச பூத சக்தியாகிய பஞ்சேந்திரியங்களினால் ஆனது என்பது விளங்கும். ஐம்புலன்களை ஆன்ம உணர்வு, ஞானேந்திரியங்கள் என்றும் தத்துவத்தின் கண் பஞ்ச பாண்டவர்கள் என்றும் கொள்ள வேண்டும். சரீர உணர்வுள்ள காமம் நிறைந்த தேகம் கௌரவர்களுக்கு தத்துவ பெயராகும்.
இத்தேகத்தின் கண், சிரசில் உள்ள மெய், வாய், கண், செவி, மூக்கு ஆகிய ஞான புலன்களே இவ்வுடலை பேணும் அறிவாகும். பாண்டவர்கள் இவர்கள் தாய்மாமன் கண்ணன், இறைவன், அறிவு என்பது தத்துவமாகும். சரீர உணர்வுள்ள தேகமாகிய கௌரவர்கள் தாமே வாழ வேண்டும், உடலை வளர்க்க வேண்டும் என்றும், அறிவாகிய பஞ்சபாண்டவர்களுக்கு அறிவுக்கு ஊசி முனை இடமும் தர மாட்டேன் என்றும் கூறினர். இவர்களின் தாய்மாமனாகிய சகுனி, சூதன், மனம் இன் அறிவுரை கேட்டு போர் செய்து நாடு இழந்து மடிந்தனர். திரௌபதி சக்தி என்றால் பெண் அம்சம், பெண் தெய்வம். இவ்வுடல் ஒரே சக்தியால் ஐம்புலன்களும் செயல்படுகின்றன. ஒரு புலன் செய்யும் வேலையை அடுத்த புலன் செய்வதில்லை. ஆதலின் திரௌபதி ஐவருக்கும் ஒரே பத்தினி என்பது ஞான தத்துவமாகும். மேலும் 5 புலன்களும் 5 பூத சக்தியின் செயல்களையுடையதால் தேவர்களுடைய குமாரர்கள் என்பதாகும். அன்றாடம் நம் வாழ்க்கையில் மனமும் புத்தியும் போராடி கொண்டே இருப்பதே பாரத போராகும். ஆன்ம அறிவின் தலைவனாகிய பரந்தாமன் கண்ணன் வழி நடந்த பாண்டவர் நாடு சரீரம் நாடு ஆண்டார்கள். கௌரவர்கள் சூதனாகிய மனம் சகுனியை தலைவனாக கொண்டு சுயநலம், சூது, வாது, வஞ்சனை போன்ற அசுர அறிவுக்கு இடம் கொடுத்தும், ஞானிகளாகிய பீஷ்மர், துரோணர், கிருபர், கண்ணன் போன்றவர்களின் அறிவுரைகளை அறிந்தும் செவி மடுக்காது போர் புரிந்து மாண்டனர். சரீரத்தை அழித்துக் கொள்வதாகும். மேலும் விளக்கின் விரியும் என இத்துடன் நிறுத்தி கொண்டு சிந்திக்கும் வாசகர்கள் ஆசாரியன் முன் விளங்கிக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஜோதிஷம். இது உங்கள் ஜோதியும். வாழ்க தமிழ், வாழ்க ஞானம். வாழ்க தமிழ், வாழ்க ஞானம்.